அது ஒரு சிறிய வாடகை வீடு. விடியற்காலையிலே அந்த வீட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவும். காரணம், அது ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு மாத வருமானம் வெறும் 15,000 ரூபாய் மட்டும்தான். மாதம் பிறந்தவுடனே வீட்டு வாடகை 5,000 ரூபாய் போய்விடும். மீதி உள்ள 10,000 ரூபாய் வைத்துக்கொண்டு மளிகை சாமான் வாங்குவது, பால் கணக்கு, கரண்ட் பில் என குடும்பம் நடத்துவதே அந்த மனைவிக்கு பெரும் போராட்டமாக இருந்தது. இதற்கிடையில் பிள்ளைகளின் பள்ளி கட்டணம் கட்ட சொல்லி பள்ளியிலிருந்து நோட்டீஸ் வந்து கொண்டே இருந்தது. வறுமையின் கொடுமையால் அந்த வீட்டிற்குள் நிம்மதியே இருப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பணத்தை பற்றின சண்டைகள் வெடித்து கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போகக்கூடாதா? இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி குடும்பம் நடத்துவது என்று மனைவி கோபப்படுவாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் மனைவியின் வசவு சொற்களையும் பிள்ளைகளின் தேவைகளையும் தீர்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் கணவன் கண்ணீரோடு வேலைக்கு செல்வார். சைக்கிளை மிதித்து கொண்டே, நம்மிடம் மட்டும் போதுமான பணம் இருந்தால் என் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், என் மனைவியின் முகத்தில் எப்பொழுதும் புன்னகையை பார்ப்பேன் என்று மனதிற்குள் ஏங்குவார். ஒரு நாள் மாலை நேரம். பிள்ளைகள் பள்ளி முடிந்து வந்து, அப்பா நாளைக்கு புது புத்தகம் வாங்கி வர சொன்னாங்க, இல்லைனா கிளாஸை விட்டு வெளியில் போக சொல்லுவாங்க என்று அழுதனர். கையில் ஒரு பைசா கூட இல்லாததால் கணவன் அமைதியாக இருந்தார். இதை பார்த்த மனைவிக்கு கோபம் தலைக்கேறியது. பிள்ளைகள் கேட்குறாங்கல்ல, உங்களால் ஒரு புத்தகம் கூட வாங்கி தர முடியாதா என்று சண்டை போட ஆரம்பித்தாள். சண்டை உக்கிரமானது. இருவருமே அழுது கொண்டனர். அந்த துயர நேரத்தில் திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. டக் டக் டக். மனைவி கண்ணை துடைத்து கொண்டு எரிச்சலோடும் கோபத்தோடும் போய் கதவை திறந்தாள். அங்கே விசித்திரமான உடையில் 3 முதியவர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து, நீங்கள் யார்? இந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று எரிச்சலுடன் கேட்டாள். அவர்களில் முதலாவது நபர் கனிவோடு பேசினார். அம்மா, பதட்டப்படாதீங்க. என் பெயர் பணம், இவன் பெயர் அன்பு, இவன் பெயர் வெற்றி. நாங்கள் மூவரும் உங்கள் வீட்டுக்குள் வர ஆசைப்படுகிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை. எங்களில் யாராவது ஒருத்தரை மட்டும்தான் நீங்கள் வீட்டுக்குள் அழைக்க முடியும். மீதி 2 பேர் வெளியிலேயே நின்று விடுவோம். உங்களுக்கு யார் வேண்டுமென்று உங்கள் கணவரிடம் கேட்டுவிட்டு வாருங்கள் என்றனர். மனைவி ஆச்சரியத்துடன் கணவரிடம் ஓடி சென்றாள். ஏங்க, வாசலில் பணம், அன்பு, வெற்றி என்று 3 பேர் நிற்கிறாங்க. யாராவது ஒருத்தரை மட்டும்தான் உள்ளே கூப்பிடணுமாம். யாரை அழைக்கலாம் என்று கேட்டாள். கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த கணவன் யோசித்தார். பணம் இன்று வரும், நாளை போகும். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி முக்கியம். நீ போய் அன்பை உள்ளே கூப்பிடு என்றார். மனைவிக்கு உள்ளுக்குள் பயங்கர கோபம் வந்தது. அன்பை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? மளிகை கடைக்கு சென்று அன்பு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு படி அரிசி கூட தரமாட்டார்கள். கடன்காரன் வாசலில் நின்றால் அன்பு காப்பாற்றுமா? பணத்தை கூப்பிட்டாலாவது கஷ்டம் தீரும் என்று மனதுக்குள் சலித்து கொண்டே வாசலுக்கு சென்றாள். நண்பர்களே, ஒரு நிமிடம் வீடியோவை 10 நொடி பாஸ் செய்துவிட்டு யோசியுங்கள். வறுமையில் வாடும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் யாரை உள்ளே அழைப்பீர்கள்? பணத்தையா, அன்பையா அல்லது வெற்றியையா? உங்கள் பதில் இப்பொழுதே கமெண்டில் சொல்லுங்கள். வாசலுக்கு வந்த மனைவி கணவனின் பேச்சை மீற வேண்டாம் என்று முடிவு செய்தாள். மனதை மாற்றிக்கொண்டு, அன்பு, நீங்கள் மட்டும் உள்ளே வாருங்கள் என்றாள். அன்பு என்ற முதியவர் மெதுவாக வீட்டிற்குள் நுழைய ஆரம்பித்தார். ஆனால் ஆச்சரியம் அவரோடு சேர்ந்து பணமும் வெற்றியும் பின்னாடியே உள்ளே வந்தனர். மனைவி பதறிப்போய், ஐயா, ஒருவர் மட்டும்தான் உள்ளே வருவீர்கள் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நீங்கள் 3 பேரும் வருகிறீர்களே, என்ன அர்த்தம்? ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்று கேட்டாள். அதற்கு அவர்கள் மூவரும் சிரித்து கொண்டே சொன்னனர். அம்மா, நீங்கள் ஒருவேளை பணத்தையோ அல்லது வெற்றியையோ மட்டும் உள்ளே அழைத்திருந்தால் அவர்கள் மட்டும் தனியாக வந்திருப்பார்கள். ஆனால் நீ அன்பை அழைத்தாய். எந்த ஒரு வீட்டில் உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கே பணமும் வெற்றியும் அவனுக்கு அடிமையாகி தானாக பின்னாடி வரும். அன்பை விட்டுவிட்டு எங்களால் இருக்க முடியாது. அதனால்தான் நாங்கள் மூவரும் வந்தோம் என்றனர். அன்பும் பணமும் வெற்றியும் நுழைந்த அந்த நொடி முதல் அந்த குடும்பத்தின் வறுமை முற்றிலும் நீங்கியது. கணவனின் உழைப்புக்கு வெற்றியையும் தேடி வந்த செல்வத்தால் பணமும் பெருகி அவர்கள் வாழ்க்கை மிகவும் உயர்ந்த நிலைக்கு சென்றது.